வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேசம் ஜபல்பூர் பல்கலைக்கழகத்தின் 36வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார். சர்வதேச யோகா தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்திய கடற்படையின் 3 போர் கப்பல்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். இளங்கலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் யுஜி மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் 36வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு அவர் தங்கப் பதக்கங்களை வழங்கினார். இவ்விழாவில் மத்திய பிரதேச ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான மங்குபாய் பட்டேல், முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு இந்தர் சிங் பர்மார் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர், ராணி துர்காவதி துணிச்சல், வீரம் மற்றும் பராக்கிரமத்தின் அடையாளமாக திகழ்ந்தவர் என்று குறிப்பிட்டார். ராணி துர்காவதி இந்திய பெண்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருவதாகவும், வருங்கால சந்ததியினருக்கு அவர் ஒரு உத்வேகத்தின் ஊற்றாக திகழ்வார் என்றும் அவர் கூறினார். சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் மற்றும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் வளர்ச்சியின் பலன்கள் சென்றடையும் போது மட்டுமே 2047க்குள் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் இலக்கை அடைய முடியும் என்று குடியரசுத் தலைவர் கூறினார். நாளை குடியரசுத் தலைவர் திருமதி முர்மு குனோ தேசிய பூங்காவிற்கு செல்லும் அவர் அங்கு சகாரியா பழங்குடியின மக்கள், சிறுத்தை கண்காணிப்பாளர்கள் மற்றும் பூங்காவின் களப்பணியாளர்கள் ஆகியோருடன் கலந்துரையாடுவார். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. நாட்டு மக்கள் அனைவரும் யோக பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், யோகாவால் உடலும் மனமும் ஒருங்கிணைந்து ஆரோக்கியம் மேம்படும் என்றார். இன்றைய வேகமான உலகில் ஒழுக்கம், விழிப்புணர்வு மற்றும் சமநிலையுடன் வாழ்வதற்கான வழிமுறைகளை யோகா கற்பிப்பதாக கூறினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளின் அடிப்படையில் மத்திய கலாச்சார அமைச்சகம் சார்பில் நாடு முழுவதும் உள்ள 100 முக்கிய இடங்களில் சிறப்பு யோகா கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. புதுடெல்லி செங்கோட்டை, உத்தராகண்டில் ஹரித்வார், ஒடிஷாவில் கொனார்க், கர்நாடகாவில் ஹம்பி, தமிழ்நாட்டில் மகாபலிபுரம், மகாராஷ்டிராவில் மும்பை, பீகாரில் நாலந்தா, குஜராத்தில் அகமதாபாத், உத்தரப்பிரதேசத்தில் சாரநாத், லடாக்கில் லே, தெலுங்கானாவில் ஹைதராபாத், அசாமில் சில்சார் உள்ளிட்ட 12 முக்கிய இடங்களில் பிரம்மாண்டமான யோகா கொண்டாட்டங்கள் இன்று நடைபெற்றன. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் நடைபெற்ற யோகா நிகழ்வில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, நாட்டின் பாரம்பரிய கலையாக யோகா திகழ்கிறது என்றும், ஆரோக்கியமான குடும்பம், சமூகம் மற்றும் தேசத்தை கட்டமைக்க யோகா பெரிதும் உதவுவதாகவும் தெரிவித்தார். லடாக் லே பகுதியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன், இந்திய நாகரிகத்தின் அடையாளமாக திகழும் யோகா உடல், மனம் மற்றும் ஆன்ம நலனுக்கான பயிற்சி என்று கூறியுள்ளார். ஆரோக்கியமான முதுமை காலத்தை வழிநடத்த யோகா பெரும் பங்காற்றும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடு புதுடெல்லியில் நாளை நடைபெற உள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் 2 நாள் மாநாட்டில் பிரேசில், ரஷ்யா, சீனா, ஈரான் உள்ளிட்ட உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். உலகம் எதிர்கொள்ளும் மரபுசாரா பாதுகாப்பு சவால்கள் என்ற தலைப்பிலான இம்மாநாட்டில் தீவிரவாத எதிர்ப்பு, தகவல் தொழில்நுட்ப பயன்பாட்டில் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. 8.6 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயுடன் ஹார்மோஸ் நீரிணையை கடந்த 3 இந்திய கப்பல்கள் இந்தியாவிற்கு வந்து கொண்டிருப்பதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பிற்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன.
கப்பல் கட்டுமான துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையின் 3 போர் கப்பல்களை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்த அவர் இது தொடர்பாக மத்திய அரசு பல்வேறு கொள்கை முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் கடல்சார் துறை மேம்படுவதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக வாய்ப்புள்ளதாக பிரதமர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஐஎன்எஸ் டியூனாகிரி, ஐஎன்எஸ் ஷான்சதோக், ஐஎன்எஸ் அக்ரே ஆகிய போர்க்கப்பல்களை இந்திய கடற்படையின் சேவைக்காக பிரதமர் இன்று இணைத்தார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல்கள் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஐஎன்எஸ் டியூனாகிரி கப்பலில் பிரமோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. ஐஎன்எஸ் ஷான்சதோக் போர்க்கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். ஐஎன்எஸ் அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை அணி தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று நடைபெற்ற 12வது சர்வதேச யோகா திருவிழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு யோகா நிகழ்வை துவக்கி வைத்தனர். இதில் அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் திரு சாய் சரவணகுமார், தலைமை செயலர் திரு சரத் சௌகான் மற்றும் அரசு அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், யோகா வல்லுநர்கள் பலர் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கவும் மகிழ்ச்சியாக வாழவும் யோகா முக்கியமான ஒன்று என்றும், புதுச்சேரி அரசு யோகா கலையை ஊக்குவிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். இது குறித்து செய்தியாளர்களிடம் முதலமைச்சர் திரு ரங்கசாமி பேசுகையில், ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக கொண்டாட நம்முடைய மாண்பு பாரத பிரதமருடைய அறிவுறுத்தின்படி ஐக்கிய நாடுகள் சபை ஒத்துக்கொண்டு அதனை ஒவ்வொரு ஆண்டும் உலக நாடுகளில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. சுமார் 177 நாடுகளில் இந்த யோகா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருள் கொடுப்பது வழக்கம். இந்த ஆண்டுடைய கருப்பொருள் ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா. அதாவது யோகா மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று, ஆன்மாவிற்கு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒன்று. இந்திய வாழ்க்கையில் எல்லா நோயும் காரணம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் தான். இன்னைக்கு பார்க்கலாம், யாரும் சொல்ற பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ், அந்த மன அழுத்தம், அது காரணமாக பல தீய பழக்க வழக்கங்கள் செல்வதை கூட நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லாமல் இருக்குன்னு சொன்னா, மன அழுத்தம் இல்லாமல் இருக்கு சொன்னா, இது மாதிரி ஆன்மா உடல் ஆரோக்கியமாக இருப்பது, மனது அமைதியாக இருப்பது, இவற்றையெல்லாம் கொடுப்பது யோகா. நம்முடைய சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ட காலத்துல பார்த்தீங்கன்னா நீங்க யோகா கடைபிடிச்சிருப்பாங்க. அவங்க முறையே யோகா வாழ்க்கை, அந்த முறையே யோகாவில் தான் இருக்கும். இளங்கலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் யுஜி மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதிலும் இருந்து 22,29,000 பேர் இத்தேர்வை எழுதுகின்றனர் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று நடைபெற்ற நீட் மறுதேர்வில் மொத்தம் 4,990 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். புதுச்சேரியில் 9 மையங்களில் 4,324 பேரும், காரைக்காலில் 3 மையங்களில் 666 பேரும் பங்கேற்றனர். தேர்வு மையங்களில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் தேர்வர்களுக்காக பிஆர்டிசி சிறப்பு இலவச பேருந்துகளும் இயக்கப்பட்டன. மேலும் தேர்வு முடியும் வரை பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் காத்திருக்க சிறப்பு காத்திருப்பு மையங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. இந்தியா தனது 2026 பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் 11வது பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்கள் கூட்டத்தை வரும் 25 மற்றும் 26 தேதிகளில் ஹரியானாவில் நடத்த உள்ளது. இக்கூட்டம் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை, எரிசக்தி அணுகல் மற்றும் சமத்துவம் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம் ஆகிய 3 முக்கிய முன்னுரிமைகளில் கவனம் செலுத்தும். எரிசக்தி பாதுகாப்பு, நிலைத்தன்மை மற்றும் புத்தாக்கம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக 11 பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் எரிசக்தி அமைச்சர்களும் மூத்த அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் பங்கேற்பார்கள். இந்த ஆண்டு இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவமானது மீள்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்காக கட்டமைத்தல் என்ற கருப்பொருளால் வழிநடத்தப்படுகிறது. மேலும் உலக தென்பகுதியின் முன்னுரிமைகளை முன்னெடுத்துச் செல்லவும், அனைவரையும் உள்ளடக்கிய உலகளாவிய எரிசக்தி எதிர்காலத்தை வடிவமைப்பதில் பங்களிக்கவும் இக்கூட்டம் இந்தியாவிற்கு ஒரு முக்கிய தளத்தை வழங்கும். உலகக்கோப்பை மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறும் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேசம் ஜபல்பூர் பல்கலைக்கழகத்தின் 36வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார். சர்வதேச யோகா தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது.
இந்திய கடற்படையின் 3 போர்க்கப்பல்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். இளங்கலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் யுஜி மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.